யூடியூப் சேனல் ஒரு ட்ரிக்ஸ் பத்தி தான். ஓகேவா? என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸை யூஸ் பண்றீங்க, இல்ல ஒரு பிசினஸ் விமன்ல ரிலேட்டடான யூடியூப் சேனல்ல கண்டென்ட் போட்டுறீங்க, இல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்றீங்க, அதுக்கான கண்டென்ட் வந்து நீங்க போட்டுறீங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? பட் என்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிறீங்கன்னா, பிசினஸ் என்கொயரி இமெயில் ஐடி சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, உங்களை வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு அவங்க கமெண்ட் பண்றதை நீங்க பார்க்க முடியாம போலாம், இல்ல நீங்க அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு பின்னாடி போனதால நீங்க ரிப்ளை பண்ணாம போலாம். பட் உங்களுக்கான என்கொயரி பண்ணணும், இல்ல ஏதாவது உங்ககிட்ட ஆர்டர் பண்ணணும், இல்ல ஏதாவது அவங்க வந்து உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிசினஸ் என்கொயரி மெயில் ஐடின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய சேனலுக்கு கீழ பிசினஸ் என்கொயரி இமெயில்னு இருக்கும். பட் அதுல கிளிக் பண்ணும்போது ஒரு சில பேர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு கேப்சரா கோட் மாதிரி காமிக்கும். அதுல வந்து அவங்க அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணா அந்த மெயில் ஐடி ஷோ ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட சேனலோட மெயில் ஐடியோ இல்ல உங்களுடைய பிசினஸோட சேனலோட மெயில் ஐடியோ, ஓகேவா, அதை வந்து நீங்க இதுல லிங்க் பண்ணீங்க அப்படின்னா இது மூலமா உங்களுடைய பிசினஸ் growth பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு சேல்ஸ்மேனா இருந்தா சரி, இல்ல ஒரு கஸ்டமரை ரொம்ப இது பண்றவங்களோ, இல்ல ஒரு வேலை வாய்ப்பு இது பண்றவங்க அவங்கள வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னேன். ஓகேவா? பட் இந்த பிசினஸ் என்கொயரி இமெயில் மூலமா பாத்தீங்கன்னா நம்மள அவங்க கான்டாக்ட் பண்றதுக்காக. ஓகேவா? இதுவே உங்ககிட்ட கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, ஒரு 100 பேர் கமெண்ட் பண்றாங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ண மாட்டோம். பட் மெயிலுக்கு தனியா பர்சனலா வரும்போது நம்ம மெயிலை செக் பண்ணும்போது கண்டிப்பா அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அவங்க ஒரு சில ஆர்டர் கொடுக்கறதுக்கும் நம்ம ஒரு சில பேர் சேனலை ப்ரொமோட் பண்றதெல்லாம் சேனல் வச்சிருப்பாங்க. ஓகேவா? சேனலை ப்ரொமோட் பண்றதா அவங்களுடைய ஃபுல் வேலையா இருக்கும் அப்படின்னா அவங்களாம் இந்த மாதிரி பிசினஸ் இன்க்யூரில் வந்து அவங்க மெயில் ஐடி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பேர் கால் பண்ணி ரொம்ப டிஸ்டர்பரா இருக்கும். பட் அதே மெயிலா இருந்தா நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் சரி, நம்மளையும் வந்து அவங்க தொந்தரவு பண்ணாம நம்மளுக்கு ஒரு இதுவா இருக்கும். ஓகேவா? பெரிய பெரிய யூடியூப் சேனலும் சரி, இல்ல இப்ப சப்ஸ்கிரைபரா யூஸ் பண்ணியிருக்க சேனலும் சரி, எந்த பிசினஸ் இன்க்வயரி மெயில் ஐடி நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மூலமா உங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்றதும் உண்டு. பட் அதே மாதிரி கஸ்டமரை நம்ம ஃபீட்பேக் கேட்கறது, இல்ல கஸ்டமரோட என்கொயரி வந்து ஏதாவது இருந்தா இது பண்றது, இல்ல ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் தேவை அப்படின்னா அவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்றதுக்கு இந்த மெயில் ஐடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால இதை எப்படி நம்ம ஆட் பண்றது, பட் எங்க இது பண்றதுன்றத உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட இமெயில் ஐடி லாகின் பண்ணிட்டு யூடியூப் லோகோ கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோன்னு கொடுக்குறேன். யூடியூப் ஸ்டுடியோ கொடுத்தேன் அப்படின்னா என்னோட சேனலோடைய டாஸ்க் போர்டு வந்து காமிக்கும். ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ணோம்னா கஸ்டமைசன் இருக்கும். அந்த கஸ்டமைசன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. கஸ்டமைசன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தப்பணும். இல்லை பேசிக் இன்ஃபோன்றதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக காண்டாக்ட் இன்ஃபோன்னு இருக்கு பாருங்க. ஓகேவா? அதில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா லெட் பீப்புள் த கேன் யூ த காண்டாக்ட் யுவர் த பிஸ்னஸ் என்கொயரிஸ் தி மெயில் அட்ரஸ் யுவர் என்டர் மேபி அப்பர் த அபவுட் செக்ஷன் ஆஃப் த சேனல் த விசிபிலிட்டி வியூவர்ஸ்க்கு வந்து அபவுட் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது எங்கன்றதை நான் பார்க்கணும்னா ஜஸ்ட் நான் வேறு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலை ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வியூ சேனல் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு அந்த மோர் ஆப்ஷன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அபவுட் செட்டிங்ஸ் வரும். இதில் தான் வந்து உங்களுக்கு காமிக்கும். உங்கள் சேனல் டீட்டெயில்ஸ்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணாதால எதுவுமே இல்லை. ஓகேவா? மெயில் ஐடி எங்கேயும் காமிக்கிறீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த கஸ்டமர் இதுக்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே போயிட்டு காண்டாக்ட் இன்ஃபோவில் வந்து என்னோட மெயில் ஐடி வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே பப்ளிஷ்னு இருக்கும். அந்த பப்ளிஷ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அந்த மெயில் ஐடி வந்து காண்டாக்ட் இன்ஃபோவில் சேவ் ஆகிடும். கோ டு சேனல் அப்படின்ற கொடுத்தவொடனே இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து ஓப்பன் ஆகும். சேனல் ஓப்பன் ஆனால் அதே மோர் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். மோர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணினா அபவுட் இது காமிக்கும். அபவுட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சேனல் டீடைல்ஸ் கீழே வியூ மெயில் அட்ரஸ்னு பாருங்க. ஓகேவா? அந்த வியூ மெயில் அட்ரஸ் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அந்த இமெயில் அட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் அதோட மெயில் ஐடி காமிங்களா? இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் பார்க்கலாமா? பை.